ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் 12th எக்கனாமிக்ஸ்க்கான பப்ளிக் எக்ஸாமோட ஆன்சருக்கு தான் பசங்களை பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம பசங்க ஆன்சர்ஸ் எல்லாமே கரெக்டாக எழுதிருக்கீங்களா அப்படின்றத மறக்காமல் செக் பண்ணிவிட்டு இன்றைக்கி நடந்த பொது தேர்வானது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சா, கஷ்டமாக இருந்துச்சா, மாடரேட்டாக இருந்துச்சா, எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்கப்பா. முக்கியமான மேட்ரு, இப்போ வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நம்ம பசங்களான இம்பார்ட்டன்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நோட்ஸ் கைஸில் அப்லோட் பண்ணிக்கிறோம். ஸோ வாங்க ஆன்சருக்கு பார்த்தலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் டெலிகிராம் லிங்க், வாட்ஸ்அப் சேனல் லிங்க் ஜாயின் பண்ணுறேங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த சம் ஆஃப் த எம்பிசி அண்ட் எம்பிஎஸ் வந்து ஆப்ஷன் பி இப்போ 1. செகண்ட் ஒன் GST equivalence of option B sales tax. ஓகேங்களா. third one structural unemployment is a future in a option A dynamic society. fourth one identify the economic system where only private ownership of production exists. option B capitalist economy. ஓகேங்களா. next fifth one பார்த்தீங்கன்னா if the value of two variables move in the same direction வந்து option D positive. sixth one foreign direct investments not permitted in India is option D atomic energy. seventh one central bank is dash authority. option B for monetary. eighth one inflation means option B prices are rising. ஓகேங்களா. next ninth one பார்த்தீங்கன்னா the average propensity to consume is measured by option B C by Y. 10th one which of the following not come under the 6 dialect partners, அது வந்து ஆப்ஷன் சி இப்போ நார்த் கொரியா. 11th ஒன் பிளானிங் கமிஷன் செட் அப் இந்த இயர், ஆப்ஷன் பி 1950. 12th ஒன் இயரிங் லாஸ் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் ஆப்ஷன் பி நாய்ஸ் பொல்யூஷன். 13th ஒன் ஹூ இஸ் ரெகர்ட் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மைக்ரோ எக்கனாமிக்ஸ், ஆப்ஷன் டி JM Keynes. ஓகேங்களா. 14th ஒன் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் ஆர் டிட்டர்மைன்ட் இன், ஆப்ஷன் டி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட். 15th ஒன் இன்கம் மெத்தட் இஸ் மெஷர்ட் பை சம்மிங் அப் ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப், அது வந்து ஆப்ஷன் சி இப்போ இன்கம். 16th ஒன் எக்கனாமிக் இஸ் த வேர்டு காயின்ட் பை, ஆப்ஷன் டி ராக்னர் ஃப்ரைஸ்க்கு. 17th ஒன் த அதர் நேம் ஃபார் ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் இஸ் ஆப்ஷன் பி பா பேப்பர் கோல்டு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் 18th ஒன் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பசங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும், டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த ஆன்சருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிப்பா, அவங்கள தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ 18th வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் பிளான் இஸ் ஆல்சோ நவுன் அஸ், ஆப்ஷன் பி கண்ட்ரோலிங் பிளான்ஸு. நெக்ஸ்ட் 19th ஒன் டேஷ் ஃப்ளெக்சிபிலிட்டி பிரிங்ஸ் குவாலிட்டி பிட்வீன் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்கு வந்து ஆப்ஷன் சி பா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். நெக்ஸ்ட் லாஸ்ட் 20 வந்து பார்த்தீங்கன்னா இர்விங் ஃபிஷர் குவான்டிட்டி தியர் ஆஃப் மணி வாஸ் பாப்புலரைஸ்ட் இன் ஆப்ஷன் ஏ 1911. ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆன்சர் கரெக்டாக எழுதிருப்பீங்க நம்புறேன். எத்தனை சூஸ் கரெக்டாக இருக்கு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் ஆன்சர் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு, ஜாயின் பண்ணுறேங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுறேங்கப்பா. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், மிஸ் பண்ணுறாதீங்க.